வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சற்றுமுன் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன்படி எஸ்பிஐ வங்கியானது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த சேவையை நிறுத்தப் போகிறது என்ற தகவல்தான் கிடைத்திருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் புதிய முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வந்த எம் கேஷ் எனப்படும் பண பரிவர்த்தனை சேவையை வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நிரந்தரமாக நிறுத்தப் போவதாக அறிவித்துவிட்டது. பயனாளரை முன்கூட்டியே பதிவு செய்யாமல் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை மட்டும் பயன்படுத்தி பணம் அனுப்பும் இந்த வசதி பல வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ரிசர்வ் வங்கியுடைய புதிய வழிகாட்டுதல் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் கிடைத்துள்ளது. எஸ்பிஐயின் எம் கேஷ் சேவையானது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் ஐடியை பயன்படுத்தி யாருக்கு வேண்டுமானாலும் எளிதாக பணம் அனுப்பும் ஒரு தனித்துவமான வசதியாகும். அவசர தேவைகளுக்கு பணம் அனுப்பும் போது பயனாளரின் வங்கி கணக்கு விவரங்களை சேமிக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை. பணம் பெறுபவருக்கு ஒரு பாதுகாப்பான இணைப்புடன் 8 இலக்க கடவுச்சொல் அனுப்பப்படும். அதை பயன்படுத்தி அவர் தொகையை தனது வங்கி கணக்கில் பெற்றுக் கொள்ளலாம். இந்த எளிமையான செயல்முறை காரணமாக சிறிய தொகைகளை விரைவாக அனுப்ப இந்த சேவை மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வேகமானதாகவும் மாற்றுவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் என்று எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. பழைய தொழில்நுட்பத்தில் இயங்கிய எம் கேஷ் சேவைக்கு பதிலாக தற்போதுள்ள நவீன மற்றும் மேம்பட்ட கட்டண முறைகளான யுபிஐ மற்றும் IMPS போன்றவற்றை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊக்குவிக்கிறது. இந்த மாற்றத்தின் மூலம் வாடிக்கையாளரின் பண பரிவர்த்தனைகள் மேலும் பாதுகாக்கப்படும் என்றும் வங்கி நம்புகிறது. எம் கேஷ் சேவை நிறுத்தப்பட்டாலும் வாடிக்கையாளர்கள் கவலைப்படவே தேவையில்லை. இதற்கு மாறாக BHIM, SBI Pay அதாவது UPI ஆப், அதேபோல IMPS போன்ற பல பாதுகாப்பான டிஜிட்டல் கட்டண முறைகளை எஸ்பிஐ வழங்குகிறது. குறிப்பாக UPI மூலம் மொபைல் எண், வங்கி கணக்கு எண் அல்லது QR குறியீட்டை பயன்படுத்தி நொடி பொழுதில் பணம் அனுப்ப முடியும். இந்த முறைகள் மிகவும் பாதுகாப்பானவை மற்றும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடியவை. பயனாளரை சேர்க்காமல் எளிதாக பணம் அனுப்பி வந்த கேஷ் அதாவது பயனாளரை சேர்க்காமல் எளிதாக பணம் அனுப்பி வந்த எம் கேஷ் வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாற்றம் தொடக்கத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அவர்கள் இனி UPI அல்லது IMPS போன்ற புதிய முறைகளுக்கு மாற பழகிக் கொள்ள வேண்டும். இருப்பினும் வாடிக்கையாளரின் பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பதே வங்கியின் முதன்மை நோக்கம் என்பதால் இந்த மாற்றம் ஒரு அவசியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களின் டிஜிட்டல் வங்கி அனுபவத்தை ஒரு புதிய பாதுகாப்பான கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்று எஸ்பிஐ வங்கி கூறுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களை.